ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் அருள் செய்வாராக. இந்த காலை பொழுதை உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். வேத வசனம் சொல்கிறது, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் உள்ளத்தில் ஒரு திகைப்பு உண்டாயிருக்கலாம். என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியுங்களா? என் குடும்பத்தை நடத்த முடியுங்களா? என் வேலையை நான் தொடர்ந்து செய்ய முடியுங்களா? எனக்கு இந்தந்த இடங்களில் பிரச்சனை இருக்குது, இந்தந்த இடங்களில் நெருக்கங்கள் இருக்குது, இந்த இடங்களில் கண்ணீர் இருக்குது என்று கவலையோடு கூட ஒருவேளை இருக்கலாம். நான்லாம் இதுக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, என்னை நம்பி இந்த காரியத்தை கொடுத்துருக்காங்களே, நான் எப்படி செஞ்சு முடிப்பேன் என்னெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். வேதாமத்தில் வாசிக்கும் பொழுது பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறார், இருக்கிறவர்களை வெட்கப்படுத்த இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை உருவாக்குற விதம் ஆச்சரியமானது. தகுதியற்ற மக்களை தகுதியுள்ள மக்களாக மாற்றுகிறார். அதான் பைபிள் முழுவதும் நீங்கள் வாசிக்கின்ற ஒரு வார்த்தை. வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ சிநேகித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசா எவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் பாருங்க. ஆனால் யாக்கோபு, அவன் ஆரம்பத்திலிருந்து கடைசியுடைய புத்தி எல்லாமே ஏமாற்றுகிற எத்துகிற ஒருவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றவில்லையா? தகுதியை கொடுத்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். உன்னை அவர் தகுதிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மனம் தளர்ந்து போகாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யும்படி ஒருவனை தகுதிப்படுத்துகிறார். யார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய சரித்திரத்தினை வாசிக்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இவனெல்லாம் எப்படி தகுதிப்படுத்தான்? ஒரு பரஸ்திரியின் குமாரனாகிய ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு எப்தா என்கிற ஒரு மனுஷன், ஒரு பரஸ்திரியின் மகன், ஒரு விபச்சாரியின் மகனை கர்த்தர் அந்த ஜனத்திற்கு அதிபதியாய் மாற்றுகிறார். அதான் தேவனுடைய தகுதிப்படுத்தல் என்று பைபிளை பார்க்கிறோம். திக்குவாய் மந்த புத்தியுமாய் இருந்த மோசே சொன்னான், ஆண்டவரே வேற எங்கேயாவது போய் கூப்பிடுங்கப்பா, என்னைய போய் இதெல்லாம் செய்ய முடியுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன்கிறவர் உன்னை தகுதிப்படுத்தி அனுப்புகிறேனப்பா. நீ உன்னை அனைவருக்கு ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு விடுதலையும் பாத்திரமாய் நீ மாற்றப்படுவாய் என்று சொல்கிறார். ஆனால் நம்பவே முடியவில்லை. திரளான மீன்களை பிடித்த பொழுது பேதுரு காலில் விழுந்து ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான், தயவு செய்து தகுதியற்ற என்னை விட்டு போய்விட வேண்டும், நான் பாவியும் ஆண்டவரே, தகுதியற்றவன் என்று சொல்கிறான். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இது முதல் நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று அவர் மாற்றி காமிக்கவில்லையா? தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அப்படித்தான். அப்போஸ்தலர் 4:13 வாசித்து பாருங்கள். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு ஜனங்களை பிரமித்தார்கள். ஒரு சாட்சி சொல்லப்படுகிறது, இவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தவள் என்று அறிந்து கொண்டார்களாம். அன்புக்குரியவர்களே, இனி உலக பிரகாரமாய் எனக்கு இதில் என்ன தகுதிங்க இருக்குது, என்னால் ஏதாவது முடியுமா? முடியவே முடியாது சார் என்று மன உளைச்சலோடு உட்கார்ந்து இருக்கீங்களா? தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறார். அவருக்கு உங்களுடைய திறமைகள் தெரியும், உங்களுடைய காரியங்கள் தெரியும். 2 மீன்களையும் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவனால் உன்னுடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்த ஆண்டவரால் முடியும். இல்லாதவளை இருக்கிறது போல அழைத்த தேவனால் உன் வாழ்க்கையும் தகுதிப்படுத்த முடியும். மனம் தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும், இந்த பணிக்கு என்னை தகுதிப்படுத்தும், இந்த ஊழியத்திற்கு என்னை தகுதிப்படுத்தும், இந்த திட்டங்களுக்கு என்னை தகுதிப்படுத்தும் என்று ஆண்டவரத்திலே கேளுங்கள். பவுல் சொல்கிறார், எங்களுடைய தகுதி அல்லப்பா, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவராகிய கர்த்தர், எங்களை வழிநடத்தவங்களை ஆண்டவராகிய கர்த்தர் என்று ஆண்டவரை குறித்து பாடுகிறான். திட்டங்களை தருகிற ஆண்டவராலே அதை நிறைவேற்றி வைக்க முடியும். பல காரியங்களை உன் கண்களுக்கு காண்பிக்கிற தேவனாலே அதை நிறைவேற்ற முடியும். வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டி கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் தாவீது கண்ணீரோடு சொன்னான், ஆண்டவரே எனக்கு வீடை கட்டுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீட்டை ஆசீர்வாதத்திலும் என்று ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவன் செபிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களை தகுதிப்படுத்த ஆண்டவரால் முடியும். ஞானத்தை கொடுக்க ஆண்டவரால் முடியும். வல்லமையை கொடுக்க ஆண்டவரால் முடியும். அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களுக்கு தகுதியாக்கி இருக்கிறார். உங்கள் பலத்தை நம்பி அல்ல, உங்கள் சாமர்த்தியத்தை நம்பி அல்ல, நீங்கள் ரொம்ப நல்லவங்க என்பதனால் அல்ல, தகுதியற்ற உங்களை, நீசப்பாவிகளாகிய உங்களை
ஒன்றுக்கும் உதவாத தூக்கி எறியப்பட்ட உங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். வேதம் சொல்கிறது அல்லவா, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக்க அவரால் முடியும். இன்றைக்கும் ஒரு புதிய சரித்திரத்தை உன்னை கொண்டு உருவாக்க, உன்னை ஆசீர்வதிக்க தேவன் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். தகுதியற்ற உன்னை தகுதி உள்ளவராய் மாற்றுவார். நிச்சயமாக சீக்கிரத்தில் வாழ்க்கையில் இந்த தகுதி எப்படி வந்தது என்று கண்களுக்கு ஆச்சரியமாய் தேவனை துதித்து பரவசமடைவாய். அப்படிப்பட்ட அனுபவங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.